ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. ஆண்கள் குறைபாடு மற்றும் குழந்தையின்மைக்கு பக்கவிளைவு இல்லாத சிறந்த முறையில் சிகிச்சை செய்து வருகின்றோம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு பாஜகவின் தேசிய சிறுபான்மையின பிரிவு செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வணக்கம் சார். முருக பக்தர்கள் மாநாடு ரொம்ப பரபரப்பாக எல்லோருடைய கவனத்தையும் பெற்றிருக்கிறது. பாஜக, ஹிந்து அமைப்புகள், அதாவது பரிவார அமைப்புகள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லோரும் இதை கோஆர்டினேட் பண்ணி நடத்துகிறார்கள். இதில் அரசியல் இல்லை என அவர்கள் சொன்னாலும் அரசியல் இருப்பதாக வெளியில் இருக்கவர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக பார்க்கணும்னா எதிர்க்கட்சிகள் விசிகா, கம்யூனிஸ்ட், திமுக போன்றவெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அரசியல் ஆதாயத்திற்காக முருகனை எடுக்க நாங்கள் விடமாட்டோம் என்கிறார்கள். உங்கள் பதில்? அரசியல் ஆதாயத்திற்காக இது நடத்தப்படவில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தாலும், இயல்பாகவே இதன் மூலமாக அரசியல் பேசப்படுவது என்பது வரவேற்கத்தக்கதாக தான் பார்க்குறோம். ஏன்னா முருக பக்தர்கள் மாநாடு என்பது கந்தர் சஷ்டி கவசத்தை 5 லட்சம் பேர் ஒன்றிணைந்து இந்துக்கள் சொல்லப் போகிறார்கள். அது ஹிந்து எழுச்சிக்கான, ஹிந்து உணர்வுகளை யார் அவமதிக்கிறார்களோ அவர்களுக்கான ஒரு பதிலடியாக இருக்கும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். ஏன்னா தொடர்ந்து இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை திமுக ஆட்சியில் பெரிய அளவிற்கு இழிவுபடுத்தி கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இதை தடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது செய்யணும். அதை பிற கட்சிகள் செய்வதை விட பாஜகவோ அல்லது பரிவார அமைப்புகளோ முன்னிறுத்துவதற்கு காரணம் என்னென்னா, நாங்கள் தேசம் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறோம். தேசம் முதன்மையானதுன்னு என்ன அர்த்தம்? உயிரில்லாத ஒரு ஜீவனாக தேசத்தை நாங்கள் பார்க்கல. நதியை, மண்ணை, மரத்தை எல்லாவற்றிலும் ஒரு மதிப்பையும் மாண்பையும் அவை எல்லாவற்றையும் தாயாக அப்படி ஒரு மதிக்கத்தக்க விஷயமாக கருதும் பொழுது, அதை ஒட்டி இருக்கிற இந்த பண்பாட்டை, கலாச்சாரத்தை, வழிபாட்டு முறையை இழிவுபடுத்தப்படும் பொழுது அதை எதிர்ப்பது என்பதே ஒரு முதன்மையான கடமையாக மாறிப்போய் விடுகிறது. அதனால தான் முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்றத நாம் நடத்துகிறோம். இது அடிப்படை நோக்கம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பரங்குன்றத்திற்காகத்தான் இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு. அதுவும் ஒரு காரணம் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருப்பரங்குன்றத்தில் முருகன் மலை அப்படின்றத சிக்கந்தர் மலையாக மாற்றியது யார்? அது ஆவணத்தின் அடிப்படையில் கடந்த 50 ஆண்டு காலமாக இஸ்லாமியர்களை அப்படி மாற்றி அவர்கள் மனதில் இது சிக்கந்தர் மலை தான், இது புனிதமிக்க முருகன் மலை அல்ல என்று அவர்களையே பேச வைத்து, அது ஒரு தலைமுறை 2 தலைமுறை வரும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான்னா, ஓ இது சிக்கந்தர் அவுலியாவுடைய தர்கா, இது அந்த புனிதத்திற்கு இஸ்லாமியர்களுடைய மலை அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்டு வந்ததின் விளைவுதான் இன்றைக்கு அது வெடிக்குது. எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு கலவரம் நடக்குதுன்னு வைங்க, பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்படுகிறார்கள்னா திடீர்னு எமோஷன் ஆகி திடீர்னு 10,000 பேர் வெறி பிடித்து கத்தி எடுத்து கொலை செய்வாங்கன்னா அப்படி நடக்காது. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் எப்போ வெடிக்கிறதோ அப்போ அது மிகப்பெரிய தாக்குதலாக மாறும். அது மாதிரி தான் நீங்கள் 2000 ஆண்டு காலமாக இந்துக்கள் வழிபட்டு கொண்டிருந்த ஒரு இடத்துல சிக்கந்தர் அவுலியா அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு நபர் இறக்கிறார். அவருக்காக அந்த காலத்தில் ஒரு கருணையோடு சில இடத்த கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் அடக்கம் பண்ணுறங்க அல்லது வழிபாடு செய்யுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் பொழுது அது எல்லை மீறி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அசைவ பிராணியை சாப்பிடுவது, பிறகு அங்கே அறுப்பது, பிறகு அதை ஒரு வழிபாட்டு முறையாக அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அரசியலாக அதை என்ன பண்ணுறாங்க, எஸ்டிபிஐ போன்ற பயங்கரவாத சக்திகள் கழுத்தில் ஆட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் அங்கே ஆடு அறுக்க போகிறோன்னு ஒரு விழா மாதிரி கொண்டுட்டு போகும் பொழுது இப்போ இந்துக்கள் சுத்தமாகவே உணர்வு இல்லாமல் போய்விடுவார்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு கவுண்டராக தான் இது இருக்கட்டும், நல்லது தானே. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது மசூதி இருக்குது, மசூதிக்கு பக்கத்தில் ஒருத்தர் பன்றி கறியை அறுத்து நான் சாப்பிடுவேன், இல்லை பன்றி இறைச்சி பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் அது ஜனநாயகம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்காக மசூதியில் யாருமே பொங்கிடாதீங்க, அவர் வராரு சாப்பிட்டுட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இல்லை அந்த செய்யக்கூடியவரை கைது பண்ணுவாங்களா இல்லையா? உனக்கு ஏன் இந்த வேலை? மசூதி புனிதமானதுன்னு அவங்க நினைக்கும் போது நீ எப்படி இதை செய்யலாம்? பன்றிக்கறி சாப்பிடுவது இந்த நாட்டில் தப்பு கிடையாது, இங்கே ஏன் அதை செய்கிற? அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சுக்கோ, அந்த இடத்துல போய் நீ அறுத்துக்கோ, அந்த இடத்துல சாப்பிட்டுக்கோ. இது இவர்கள் புனிதமாக கருதுகிற இடம், நீ எப்படி செய்யலான்னு சொல்லுவாங்களா? நியாயமானதானே இருக்கும். அப்போ அது மாதிரி முருகன் மலை என்பது புனிதம் தானே. அங்கே போய் நவாஸ்கனி மாட்டுக்கறி பிரியாணி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து சாப்பிடுங்கன்றதும் காவல்துறை அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அது கவுண்டர் கொடுக்கணுமா வேணாமா? அவர் அப்படி பண்ணலன்னு சொல்கிறாரு. நான் ஃபோட்டோ வீடியோட காட்டுறேன்றாரு.
எங்க இப்போ நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன்ல, நவாஸ் கனிக்கு நான் உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக சேலஞ்ச் பண்ணுறேன். அவர் மாட்டுக்கறி பிரியாணியை கொடுத்தார், அந்த மக்கள் சாப்பிட்டாங்க. நான் வந்து சொல்கிறேன், அவருக்கு தைரியம் திராணி இருந்தால் மேலே வழக்கு போடட்டும். இல்லை, பிரியாணின்றதை தாண்டி மாட்டுக்கறி பிரியாணின்றது அது வேற மாதிரியான மெசேஜை கொடுக்கும் நாடு தழுவிய அளவில். அப்படி இருக்கா? அப்பேற்பட்ட விஷயத்தை அவர் பண்ணிடுவார். ஏங்க வீம்புக்குன்னே பண்ணுறாங்கங்க. அதுக்கு அவங்க நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அவர் என்ன மிஞ்சி போன பிரியாணி இல்லைன்னு சொல்லிடுவாரா? மாட்டுக்கறி பிரியாணி இல்லை ஆட்டுக்கறி பிரியாணின்னு சொல்ல போகிறாரா? நீ எதுக்கு முதல்ல அங்கே பிரியாணி சாப்பிட்ற? அதுவும் எந்த நேரத்தில் சர்ச்சை நடந்து கொண்டு இருக்கிறதோ, எந்த நேரத்தில் காவல்துறையினர் அங்கே சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்து கொண்டு இருக்கிறார்களோ, அப்போ காவல்துறையிட்ட போயிட்டு நான் எம்பி என்கிறதும் நான் வந்து வக்ஃப் போர்டுடைய சேர்மன்ற அதிகாரத்தில் 10 பேரை கொண்டு வந்து நீ பிரியாணி சாப்பிடுவேன்னா, நான் சொல்கிறேன் அது மாட்டுக்கறி பிரியாணின்னு. நவாஸ் கனி ஆட்டுக்கறி பிரியாணின்னு சொல்லுவியா நீன்னு? கோழிக்கறி பிரியாணி எதுவாக இருந்தாலும் அங்கே எப்படியா சாப்பிடுவ? அதுவும் இந்துக்கள் புனிதமிக்க நாளாக சில நாட்களை முருக பக்தர்கள் கருதி கொண்டிருக்கும் பொழுது, வழிபாட்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் போய் நீ வம்புக்கு சாப்பிட்டு இது உரிமைன்னு சொன்னா, நான் கேட்பது விதண்டாவாதம் கிடையாது. இப்படி இந்துக்கள் கேட்டால் என்ன ஆகும்? இந்துக்கள் கேட்டால் கலவரம் ஆகும். அதனால ஒரு இஸ்லாமியன் கேட்குறேன், மசூதிக்கு முன்னால் வந்து பன்னிக்கறி பிரியாணி சாப்பிட்றேன்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? அப்போ என்ன சொல்லுங்க, பார்த்தீங்களா இந்த இந்துத்துவாவினர் இப்படி தான், இந்த மதவெறி பிடித்தவர்கள் இப்படி தான், மதவாத கட்சி பாஜகலாம் நீ பேசுவல்ல, அதெல்லாம் பேசாத. ஒரு இஸ்லாமியன் நான் கேட்குறேன், உன் உணர்வு வலிக்கும்ல? ஒரு மசூதிக்குள்ளே போகும்போது ஏற்றுக்க முடியுமா? நீ ஜனநாயகம் தானே, அவங்க அறுத்துட்டு போட்டோம், அவங்க தானே சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு போட்டோம், உன்னால முடியுமா? ரோட்டில் வந்து கத்துவல்ல, ரோட்டில் வந்து மறிப்பல்ல, நீ உரிமைக்காக குரல் கொடுக்குறவல்ல, இல்லைனா நாங்கள் கழுத்தை கூட சீவ தயார்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவல்ல. அப்போ நீ பேசுவ, உனக்கு உணர்வு இருக்குது, ஓ மத வழிபாடு இருக்குது, ஓ நம்பிக்கை இருக்குன்னா இந்துக்களுக்கு இல்லையா? எங்க பாகிஸ்தானில் இப்படி பண்ண முடியுமா நான் கேட்குறேன். பாகிஸ்தானில் இஸ்லாமியர்கள் மசூதியில் தொழுவதற்கு விட மாட்டாங்க, புனிதத்தை கெடுக்கிறார்கள் இந்த இந்துக்கள். யாராவது போய் பேட்டி கொடுக்க முடியுமா? யாராவது அரசுகிட்ட போய் இப்படி முறையிடுவாங்களா? சிரிச்சிருவாங்க. ஏங்க 18% இந்துக்கள் இருந்த நிலை மாறி இன்றைக்கு பாகிஸ்தானில் 3% இந்துக்கள். எல்லாரும் வீடை இழந்து எல்லாத்தையும் இழந்து அகதியா வந்து இங்கே கிடக்கிறான். அவனுக்கு சிஏஏ மூலியமாக குடியுரிமை தரலான்னா அப்பவும் இங்கே இருக்கக்கூடிய சில அடிப்படைவாதிகளும் இங்கே இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகளும் என்ன செய்யறாங்க, ஐயோ இஸ்லாமியருடைய உரிமை பறிபோகுது, பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுவாங்க, பங்களாதேஷுக்கு அனுப்பிடுவாங்க, பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்களா இல்லையாங்க? பாகிஸ்தானை நீங்க பண்ண முடியாதுங்க. இப்படி ஹிந்து உரிமைனே அங்கே ஒன்று கிடையாதுங்க. இங்கே இஸ்லாமியர்களுக்கு சம உரிமை கொடுத்து, இஸ்லாமியர்களுக்கு எல்லா விதத்திலும் பங்களித்து, நாட்டின் நலத்திட்டத்திலிருந்து தேசத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் சரியான நிலைப்பாட்டை எடுத்து கொடுத்திருக்கும் பொழுது, பிரதமரே சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லாரையும் அரவணைப்போம், எல்லாருக்குமான வளர்ச்சின்னு சொல்லும் பொழுது, இங்கே இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, இந்துக்கள் உணர்வு பாதிக்கப்படுகிறது என்றால், எங்கள் உணர்வு பாதிக்கப்படுகிறது என்று இந்துக்கள் எழுச்சியோடு ஒன்று திரண்டு நாங்கள் எங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறோம்னு ஒரு 5 லட்சம் பேர் கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லுவதன் மூலமாக திருப்பரங்குன்றத்துடைய புனிதத்தை காக்க வேண்டும் நினைச்சா அதுக்கு இஸ்லாமியர்கள் சப்போர்ட் பண்ணணும், இஸ்லாமியர்கள் ஆதரவளிக்கணும். அதுதான் நற்பண்பே தவிர இன்னைக்கு என்ன நடக்குது? திருமாவளவன் பேசினா 10 இஸ்லாமியர்களை பின்னால் வச்சுக்கிறார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் அதிகாரமும் இன்னும் சில நபர்கள் எல்லாம் அட்வொகேட் போய் கலெக்டர்கிட்ட இதை தடை செய்யணும்னு மனு கொடுக்கறதுக்கும் நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கும், அதுக்கு பிறகு ஊடகவியலாளர்களை சந்திச்சா 10 இஸ்லாமியர்கள் தாடியோடு நிற்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. இப்போ இந்துக்கள் மனநிலை எப்படி இருக்கும் பத்தியா? அவன் தான் பண்ணுறான், இந்த துளுக்கணுங்க ஏன் இப்படி பண்ணுறானுங்க, இவனுக்கு தேவையில்லாமல் பண்ணுறானுன்னு வெறி வருமா வராதா? அவன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பானா இல்லையா? உனக்கு இருடா நான் பார்க்குறேன், எங்கள் ஆட்சி வரட்டும்டான்னு அவனுக்கு வரும். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதோ ஒரு பெரிய கலவரம் வருவதற்கு இன்னைக்கு தூபம் போடுற வேலையை திருமாவளவனும் இந்த மக்கள் அதிகாரமும் இந்த திமுக கைகூலிகளும் இவர்கள்லாம் செய்தார்கள் என்றால் நாளைக்கு பாதிக்கிறது இஸ்லாமிய சமூகம். இன்னைக்கு வேணா பாத்தியா வேலூர் பிராய் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு இவர் நியாயமா தொப்பி வச்சிருக்கிறாரு, தாடி வச்சிருக்கிறார், இவர் உண்மையான இஸ்லாமியரா நீ கேட்ப? டே நாளைக்கு ஏதாவது ஒரு படுகொலை நிகழ்ந்துச்சுன்னா 1000 பேர் 5000 பேர் செத்து போயிட்டுன்னா திமுக காரன் வருவானா? இல்லை வேற ஏதாவது திருமாவளவன் வருவா, பேட்டி கொடுப்பாங்க, அறிக்கை கொடுப்பாங்க, உன் உயிர் போயிடும். அடே உன் உயிர் காப்பாற்றப்படணும்னு நான் சொல்றேன். திருக்குறான் அப்படி சொல்லுகிறது, இன்ன திமாவுக்கும் அம்பாளுக்கும் ஆராதுக்கும் ஹராமுன். ஒவ்வொருடைய உயிர் புனிதமானது, ஒவ்வொருடைய பொருளாதாரம் புனிதமானது, ஒவ்வொருடைய நம்பிக்கை புனிதமானது. அட நம்பிக்கை புனிதமானது, இந்துக்களுடைய புனிதத்தை நீ கெடுக்காதன்னு நான் சொன்னா இன்னைக்கு நீ கோவப்படுற, திருமாவளவனை தூக்கி பிடிக்கிற, நாளைக்கு திருமாவளவனை விட்டுட்டு போயிடுவான். வேலூர் இப்ராஹிம் தான் வரணும் இந்த சமூகத்துக்கு குரல் கொடுக்க, உன்னை காப்பாற்ற. அப்ப சமூகத்தின் பாதிப்பு அடையக்கூடாதுன்னு நான் பேசுறேன். இந்துக்களோட மோதி தேவையற்ற விரோதத்தை இந்த திமுகவுக்காக நீ ஏற்படுத்திக்காத. இவன் ஒன்றும் செய்யல, உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். சொல்ல போனால் பாஜகவிற்கு நாங்கள் 2026 வாக்களிப்போன்னு இஸ்லாமியர் பகுதியில் சொல்லிப்பாரு. திமுகவை விட ஒரு கொடூர இஸ்லாமிய எதிரியை நீ பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமா வந்து நிற்பான். அப்போ வாக்குக்காக பச்சோந்திகளாக மாறக்கூடிய அவங்க பின்னால் நீ ஏன் போய் நிற்கிற? முஸ்லீம்களை முஸ்லீம் தீவிரவாதி என்று சட்டமன்றத்தில் பேசியது கலைஞர் கருணாநிதி இல்லையா?
இவர்கள் காலத்தில் தானுங்க வன்முறையும் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் வெடிக்குது. கலைஞர் காலத்தில் தானுங்க குண்டு வெடிப்பு நடந்துச்சு. கலைஞர் காலத்தில் தானுங்க இஸ்லாமியர்கள் கொத்து கொத்தாக பயங்கரவாதிகள் என்று சொல்லி கைது செய்யப்பட்டார்கள். திமுக ஆட்சியில் இப்போ இதே திரு ஸ்டாலின் ஆட்சியில் தானே மறுபடியும் கோயம்புத்தூரில் குண்டு வெடிக்குது. இந்த நேற்று வரைக்கும் என்ஐஏ வந்து கைது செய்கிறார்கள். நேற்று வரைக்கும் தீவிரவாதி கைது செய்யப்படுகிறான். யார் அவன்? அவன்கிட்ட படிப்பு இருந்தா, அவன்கிட்ட நல்ல கல்வி இருந்தா, அவனை நம்பி ஒரு 10 பேர் கீழே வேலை செய்யறவன் இருந்தா அவன் தீவிரவாதத்தை யோசிப்பானா? ISISக்கு ஆள் பிடிச்சி அதன் மூலியமா பணம் வரணும்னு நினைப்பானா? இந்த அரசுக்கு இந்த எதுக்கு நம்ம இப்படி தவறான பாதையில் போகணும், ஏன்னா உழைக்கிறேன்டா, நான் நல்லா இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவான். எவனாச்சும் ஒருத்த வந்து மூளை செலவு செய்ய முடியுமா? அட இப்படி இருக்காதீங்கடா, வாங்க, பாரத பிரதமருடைய திட்டங்கள் இருக்கு, சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்கள் இருக்கு, வாப்பா, உனக்கு முத்ரா கடன் வேணுமா வாங்கித்தரேன், சிறுபான்மைக்கான நிதி வேணுமா வாங்கித்தரேன், உன் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும் நாங்கள் அழைத்தால் நீ ஏன் பிக்க வராமல் மறுபடி மூளைச்செலவு செய்கிற முன்னாலேயும் உக்கடத்துலையும் குனியமுத்தூர்லையும் உள்ள விட மாட்டேன், நாங்கள் பேச விட மாட்டோம்னா அப்புறம் என்ன நடக்கும்? இப்போ அசிங்கம் யாருக்கு? இப்படி தொடர்ந்து கோயம்புத்தூரில் குனியமுத்தூரில் உக்கடத்தில் எங்களை எல்லாம் அனுமதிக்காம நீ உள்ளுக்குள்ளே நாங்கள் முஸ்லீம் ஒன்று சேர்ந்து இருப்பதனால என்ன நடக்குது? திமுக காரன் தான் வருவான்னா திமுக வந்தால் தீவிரவாதமும் சேர்ந்துல வந்துச்சு. என்னைய வந்து போன வருஷம் 4 பேர் அரெஸ்ட். இந்த இப்போ நீங்க ISIS சொல்லி மதரசால அரபிக் காலேஜ்ல மதரசாலங்க. மதரசா என்பது பிள்ளைகளுக்கு இறை நம்பிக்கையை பற்றியும் எப்படி தொழுகணும்னு சொல்லி தரது. அங்க போய் நீ ஏன் தீவிரவாதத்தை சொல்லித்தர? டீப் ரூட்டடா இறங்கி இருக்கும். இங்க ஆபத்துங்க. இங்க திமுக அது நடக்குதுங்க. திமுகவில் இருக்கிற சப்போர்ட்டர் எல்லாம் அப்படித்தான் பேசுறாங்க. இதுல திமுக எப்படி நீங்க கனெக்ட் பண்றீங்க? திமுகவுக்கு ஆதரவு அளிப்பது திருமாவளவன், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத அமைப்பு. அந்த பயங்கரவாத அமைப்பை ஆதரித்து அது இப்போ வெளிப்படை பண்ணப்பட்டிருக்குல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, அதோட லிங்க்ஸ் எல்லாம் சீஸ் அதாவது பண்ணப்பட்டிருக்கல, தடை பண்ணப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்றீங்களங்க. திருமாவளவன் தடை செய்வதற்கு முன்னால் ஆதரித்ததோடு இன்றைக்கும் தடை செய்யப்பட்ட பிறகு அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அரசியல் பிரிவாக இருக்கிற அதனுடைய நட்பு அமைப்பா இருக்கிற SDPஐயோட கைகோர்த்து பயணிக்கிறாரா இல்லையா? ஏன் SDP இன்னும் தடை செய்யல? SDPஐ தடை செய்யப்பட வேண்டும் என்று நானே உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறேன். ஏன்னா வேல்முருகன் இதே திமுக அளவில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பை பாரதத்தினுடைய ராணுவம் எவ்வாறு தியாகம் செய்கிறதோ அப்படித்தான் இதுவும் செய்கிறதுன்னு பேசினா அதை கைது செய்யாம நீங்க இஸ்லாமியர்கள் கை தட்டி பிகில் அடிக்கிறத வேடிக்கை பார்க்குறீங்க. வேல்முருகனை கைது செய்ய வேணாமா? ஏண்டா, இந்தியாவுடைய ராணுவத்திற்காக உயிர் கொடுத்த அந்த தேசத்தை காப்பாற்றுறவங்க எங்க இருக்கிறாங்க? இவன் பயங்கரவாதி இந்துக்களை பார்த்து கொள்றான், இல்ல எங்களை மாதிரி ஆளை கொல்றதுக்கு குறி வைக்கிறான்னா அவனை வந்து நீ எப்படி ஒரு ராணுவத்தோடு ஒப்பிடுவ? காவல்துறை ஒரு புகார் கொடுத்தா CSR போடணுங்க, அது போட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு போய் கமிஷனர்கிட்ட பேச வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு CSR போட்ட பிறகு ஏங்க எங்க FIR போடுங்கன்னா அருண் அவர்கள் சொல்கிறார் கமிஷனர், இதுக்கெல்லாமே அங்க FIR போடுவாங்க. எதுக்கு? பயங்கரவாதிகளை ஆதரித்து வெளிப்படையாக பேசி இஸ்லாமியர்களை தூண்டிவிடக்கூடிய வேலையை திமுக MLA செய்கிறார். அதுக்கு நீங்க FIR போட மாட்டீங்க, வேற எதுக்கு போடுவீங்க நீங்க? அப்ப நீ போட மாட்டேன் என்பதனால NIA வருது. இஸ்லாமியர்கள்ட்ட நீங்க என்ன சொல்லி வச்சிருக்கீங்க பார்த்தீர்களா? NIA வந்திருக்குது, நாங்கள் உங்களை கைது செய்யணுமா? NIAவுக்கு ஆதரவளித்து நீங்கள் பாராளுமன்றத்தில் வாக்களித்ததும் இதே திமுக தானே. அந்த NIA தானே இப்போ வருது. குண்டு வச்சு 50 பேர் செத்த பிறகு வந்து கைது செய்யணும்னு நினைக்கிறீங்க NIA? அப்படி நடந்துட்டா இன்னும் இஸ்லாமியர்கள் தலைகுனிவு. நீங்கள் பார்க்குறங்க, பத்திரிகையில் முதல் பக்கத்தில் 2 இஸ்லாமியர்கள் பேரை போட்டு தாடியோடு இருந்து இஸ்லாமியர்கள் கைது, பயங்கரவாதி ISISக்கு ஆள் பிடித்தார்கள்னா ஒரு இஸ்லாமியர் எனக்கு வலிக்காதாங்க? நான் பிறப்பால் இஸ்லாமியங்க, பாஜக இருக்கிறதுனால இஸ்லாமிய உணர்வு இல்லாமல் போயிருமாங்க? நான் 5 வேளை தொழுகிறேங்க. நான் என் சமூகத்துக்கு 20 கோடி இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் தேசிய நீரோட்டத்தில் வரணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வழி இருக்கும் தெரியுமா? அப்படி ஒவ்வொரு முறையும் இவர்களை தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், இஸ்லாமியர்கள் திரும்ப கேட்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப மீட்டு வருவதற்கு என்ன வழி? திமுகவை தூக்கி எறியணும், தொட்டச்சி எறியணும் இஸ்லாமியர்கள். உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பிஜேபிக்கு வா, ஒரே ஒரு முறை வா, நீ யோசிச்சு பாரு, மாற்றம் ஏற்படும். அப்படிலாம் இங்கே தான் வந்து எல்லாம் சொல்கிறாங்க, நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக வந்து பிஜேபி வந்து ராமரை வைத்து அரசியல் செய்தது, ஒடிஷாவில் உங்களுக்கு ஜெகநாத் ஜெகநாத்னு வந்துட்டு ஜெகநாத்தை வச்சு அரசியல் செய்தது, கேரளாவில் ஐயப்பனை வச்சு பண்ணுது, தமிழ்நாட்டில் முருகனை பிடிச்சிட்டாங்க. போன எலெக்ஷனுக்கு பாருங்கள் வேல் யாத்திரைன்னு போனாங்க, இந்த டைம் பாருங்கள் முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தை வச்சு பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு மத ரீதியாக தான் பண்ணணும் அப்படின்னு எதிராளிகள், உங்களுடைய எதிராளிகள் சொல்கிறாங்க. ஸ்ரீராமரை வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் பண்ணுகிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களங்க, ஏன் திமுக பண்ணலையா? 2024 இதே திமுகவுடைய அமைச்சர் ரகுபதி என்ன பேசினார்? இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது ராமரின் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்பது சமூக நீதியை காத்த ஸ்ரீராமருடைய அற்புதமான ஆட்சி, ஸ்ரீராமருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியதுதான் இந்த திராவிட மாடல்னு இந்த திருட்டு பயலுங்க பேசுனாங்களா இல்லையா? இந்த அமைச்சர் பேசினாரா இல்லையா? அந்த பச்சோந்தி அப்படி பேசினா இப்ப கோவிசெலி என்ற இன்னைக்கு இருக்கிற இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர்
இவர் என்ன பேசுறாரு? தமிழகம் ராக்கெட் வேகத்தில் முன்னேறுது, பேசிட்டு போ. நீ அதுக்கடுத்து என்ன சொல்ற? ராமாயணத்தை கற்பனை கதை மாதிரி இது கிடையாதுன்ற. ராமாயணம் போன்ற கற்பனை கதை அல்ல இது. எப்படிங்க நீங்க இதை பேசலாம்? எப்பா ஓ அமைச்சர் தானே, ஓ உன்னை மாதிரி ஒரு சக அமைச்சர் தானே போன வாட்டி இதை மாடலே திராவிட மாடல்ன்ற. அப்போ ராமாயணம் மாதிரி கற்பனை இல்லைன்னா நீ என்ன சொல்ல வர? திமுகன்ற இந்த திராவிட மாடல் கற்பனையாக செய்கிறது. உண்மையே அதுதான், உண்மையும் அதுதான். ஆனால் நீ யாரை போய் இழுக்கிற? ஸ்ரீராமரை இழுக்கிற. இந்து மதங்க நம்பிக்கையில் இருக்கிற அந்த ராமாயணத்தை போய் நீ இழுக்கிறன்னா, அப்போ இது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதில் 2 பேரில் யாரை செருப்பால் இந்த இந்து மக்கள் அடிப்பாங்க? வார்த்தை கடினமாக இருந்தாலும் நான் கேட்குறேன். நீ வந்து ராமனை இழிவுபடுத்துற. உன்னுடைய இன்னொரு சக அமைச்சர் வந்து ராமனுடைய ஆட்சி தான் திராவிட மாடல்ன்றாங்க. ராமனுடைய ஆட்சி திராவிட மாடல்னா ஒன்று செருப்பை கலட்டி அடிக்கணும். இல்லை நீ சொல்ற மாதிரி ராமாயணம் என்பது கற்பனை காவியம், ராமாயணம் என்பதை நீ அருவருக்கத்தக்கவ நீ பேசுறன்னா, அப்ப பேசுன அந்த அமைச்சர் என்ன பண்றது? ரகுபதி என்ன பண்றது? மாண்பு மிகு என்பதனால உங்களுக்கு எவ்வளவுதான் மதிப்பு கொடுக்குறது? நீ என்ன வேணாலும் பேசுறியா? நான் கேட்கிறேன், நீ என்ன வேணாலும் பேசிடுவியா மாண்பு மிகுன்னா? இன்னொரு அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர், பிரதமர் செத்து போன மாதிரி வந்து போடுற. என்ன உங்களுடைய நாகரிகம்? என்ன உங்களுடைய யோசனை? இதெல்லாம் இருக்கும் பொழுது 4 இஸ்லாமியர்கள் எவனாச்சும் கண்மூடித்தனமா இதை ஆதரவு தெரிவிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்துக்களுக்கு கோவம் வருமா வராது? நான் அதுதாங்க பார்க்குறேன். திமுக நீ இந்து மதத்தை இழிவுபடுத்துவது என்பது கூட எனக்கு கரெக்டாகுது. டே நீ இழிவுபடுத்தும் பொழுதே 10 இஸ்லாமியர்களை வேற அதில் சேர்த்து வச்சிருக்கிற. அதை பார்க்கும்போது திமுக விட இந்த துளுக்க பையனுங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு இந்துக்களுக்கு கோவம் வருது. நான் இந்துக்களோடு நிறைய பழகுறேங்க, நிறைய பேசுறேங்க. அப்படி ஒரு தலைவர் இன்னைக்கு இஸ்லாமிய தலைவர் இல்லைங்க. கடந்த காலத்தில் வந்து இருந்திருக்கலாம். இன்றைக்கு நான் வாழக்கூடிய சமகாலத்தில் இந்துக்கள் பெரும்பான்மை மக்களோடு இணைந்து பழகுகிற இஸ்லாமிய தலைவர் இல்லை. அவன் எப்படி இருக்க? ஒரு ஜவாஹிர்லா இருந்தா நான் முஸ்லிம்களுக்கான தலைவர், அவர் ஒரு அடையாளம். ஒரு ஆளூர் சனவத்னா அவர் நான் தலித்தும் இஸ்லாமியருக்கான தலைவர். இந்து மக்களுடைய உணர்வு என்னன்னு உனக்கு தெரியல, எனக்கு தெரியுது. அவன் எங்க கோவப்படுறான், எதுல கோவப்படுறான், எதனால் இஸ்லாமியர்களை வெறுக்கிறான், எதனால இஸ்லாமியர்களை வேலைக்கு சேர்க்க மாட்டான், எதனால இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறான், எதனால இஸ்லாமியர்களை வந்து ஒரு மாதிரி 2ஆம் பார்வை பார்க்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியல. அப்ப அதை மாற்றணுமா வேண்டாமா? நான் அப்படி யோசிக்கிறேன். அப்படி யோசிக்காததுனால தான் திமுக வெறும் வாக்கு வங்கியா உன்னை பயன்படுத்துதுன்னு இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளணும். முருக பக்தர்கள் மாநாடு என்பது அந்த நம்பிக்கை உணர்வுகளை அதிகப்படுத்துவதற்கு என்றாலும் கூட அதில் நல்லிணக்கத்தையும் நாங்கள் காட்டுகிறோம் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒரு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ஒன்றிணைந்து வரக்கூடிய முருக பக்தர்களுக்கு தண்ணீர், கூல்ட்ரிங்க்ஸு, அதே மாதிரி பிஸ்கட்னு என்னெல்லாம் எங்களால் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி உங்கள் உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். ஏன்? நாங்கள் ஆப்கானிஸ்தானில் வந்த பாபருடைய பரம்பரை கிடையாது, நாங்கள் அவுரங்கசீப்புடைய பரம்பரை கிடையாது, அரேபியாவிலிருந்து குதிச்சு வந்த அரபு ஷேக்குகளின் பரம்பரை கிடையாது. ஏன் முப்பாட்டனும் ஓன் முப்பாட்டனும் முருகனை தாண்டா வணங்கினா? நம்ம 2 பேரும் ஒன்று, நம்ம ரத்தம் ஒன்று. என் ரத்தமும் உன் ரத்தமும் என் ஜீனும் ஓன் ஜீனும் ஒன்று. நான் வழிபாட்டு முறையில் வேற இருக்கிறேன். ஆனால் உன் உணர்வு பாதிக்கப்பட்டா, என் முன்னோர்களின் உணர்வு பாதிக்கப்பட்டால் உனக்கு குரல் கொடுக்கறதுல முதல்ல ஒரு இஸ்லாமியன் வந்து நிற்பேன் அப்படின்னு காட்டணும் இல்லைங்க. அதுக்கு நான் போய் அவங்க கலந்துக்கணுமா இல்லையா? நான் வழிபட போல கலந்துக்கணுமா இல்லையா? அவர்களை கட்டி அணைக்கணுமா இல்லையா? என் தொப்புள் குடி உறவுகள் என்பது வாயில பேசினா இல்லைங்க, செயல்பாட்டில் காட்டணும், உணர்வுல காட்டணும். அதுதான் இந்துக்கள் நம்ப வைக்கும். அப்பா அவன் வந்து நிற்பான், அப்பா அவன் உறுதியாக நிற்பான். நம்ம ஆளுங்கப்பா, நம்ம கூட துருக்கு பசங்கன்னு தப்பாக பேசிட்டோம்ப்பா, நம்ம பாய்ங்க அப்படி எப்பங்க வரும்? அவனுக்காக அவனுடைய உணர்வு பாதிக்கப்படும் போது நீங்கள் கூட போய் நிற்கணுங்க. அவன் கஷ்டத்தில், அவன் வேதனையில், அவனுடைய துக்கத்தில் நீங்கள் போய் நின்றாதான் அவன் உங்களுக்காக வந்து நிற்பான். நீங்கள் வந்து அதில் நிற்கவே மாட்டீங்க. வெறும் இஸ்லாமியர்களுக்காகத்தான் குரல் கொடுப்போம்னா அவன் எப்படி பார்ப்பான்? உன்னை சுயநலவாதியை பார்க்க மாட்டானா? இதெல்லாம் பிரச்சனைங்க. இஸ்லாமியர்கள் கணிசமாக எங்கெல்லாம் ஒன்று கூட இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது. எங்கெல்லாம் பரவலாக இஸ்லாமியர் இருக்காங்களோ அவங்களை நீங்கள் பாருங்க, பரந்த மனப்பான்மையாக இருப்பாங்க. அதனால் முருக பக்தர்கள் மாநாடு என்பது மிகச்சிறப்பான மாநாடு. குறிப்பாக இந்த இந்து மதத்தை, இந்து நம்பிக்கையை இழிவுபடுத்துகிற இந்த சனாதானத்தை எய்ட்ஸ் மாதிரி விபச்சாரியோடு ஒப்பிட்டு பேசிய ராசா போன்ற திமுக காரர்களும் உதயநிதி போன்ற கேடு கட்டவர்களும் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும் பொழுது பதறாங்க, பயப்படுறாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறது? மக்கள் அதிகாரம் தூண்டி விடுறது, அமீர் போன்ற நடிகர்களை தூண்டி விடுறது, திருமாவளவன் போன்ற திமுகவுக்கு செம்பு தூக்கக்கூடியவர்களை தூண்டி விடுறது. பாருங்க, திருப்பரங்குன்றம் மலையில் போய் முருகனை கும்பிட்டுட்டு நீ வெளியே வந்துட்டு 90 அழிக்கிற அசிங்கமா இல்லையா? அது ஒரு சர்ச்சை இருக்குல்ல, திருமாவளவனுடைய அந்த செயல். அவர் வந்து சிதம்பரத்துடைய எம்பி, சிதம்பரம் எப்பேற்பட்ட ஹிந்து ஸ்தலம் அப்படின்றது தெரியும். அவர் வந்து கோவிலுக்கே போய் வாக்கு கேட்டதை பார்த்தோம். பட் ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் அங்கே போய் அப்படி இருக்காங்க. ஆனால் இப்போ எலெக்ஷன் இல்லைன்னொடனே போட்டு அடிக்கிறாங்க, அதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அது எப்பேற்பட்ட மெசேஜை கன்வே பண்ணுது? அதில் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தமிழ்நாட்டில் இழிச்சவாயனாக இருக்கிறான், இவனுக்கு மானமும் கிடையாது, சூடும் கிடையாது, சொர்ணையும் கிடையாது. நாங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணால்,
ஆனால் ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தா ஹிந்து ஓட்டு போடுவான்னு நினைக்கிற ஒரு கேடுகட்ட அயோக்கியர்கள் இவர்கள். எனக்கு ரத்தம் குதிக்குதுங்க. நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு இஸ்லாமியனுங்க, நான் கோவிலுக்கு போகிறேன், பிரதமருடைய நீண்ட ஆயுளுக்காக நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளுக்கு அல்ல பல்வேறு கூட்டு பிரார்த்தனைக்கெல்லாம் நான் போய் கலந்துக்கிறேன். நான் போய் கலந்துக்கும் போது எனக்குமே சில நேரங்களில் பரிவட்டம் கட்டுவாங்க, மாலை போடுவாங்க. சில அந்த மத குருக்கள் பூஜாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குங்குமமோ திருநீரோ வைக்க வரும்போது நான் சொல்லுவேன், ஐயா அது மட்டும் வேண்டாம், நான் உங்கள் நம்பிக்கையை மதிக்கிறேன், நான் வந்து பிரதமருக்காக வந்திருக்கிறேன், நம்ம ஒன்று கூடி இருப்போம், ஆனால் நான் இதை வச்சுட்டேன்னா என் உள் நம்பிக்கை அது இல்லைல்ல, அப்படி இல்லாதப்போ நான் அதை வச்சுட்டா நல்லா இருக்காது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க இன்னும் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறாரு, எங்களோடு நீங்கள் வந்திருக்கிறதே ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்லி என் மீது இருக்கிற அன்பு இன்னும் ரெட்டிப்பாகுது. ஆனால் திருமாவளவன் போன்றவர்கள் என்ன அயோக்கியத்தனமாக பேசுவாங்க தெரியுமா, அவர் வைக்க வந்தார், அவர் மனசு புண்பட முடியே, அவர் மனசு புண்படுதா இல்லையான்றதுல உன் கொள்கை என்னன்னு சொல்லு, நீ ஆம்பளை தானே, நீ உண்மையான கொள்கைவாதி தானே, நீ பேசுகிற கடவுள் மறுப்பு கொள்கையில் நீ யோகியனாக இருந்தால் நீ சொல்லணும்ல, நான் கடவுள் மறுக்கக்கூடிய கொள்கை உள்ளவன், நான் எல்லாரும் கூப்பிட்டாங்க நான் வந்தேங்க ஐயா, அதனால் திருநீர் வைக்காதீங்க, அது வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லு. நீ வெளியே வந்துட்டு திருநீர் எல்லாருக்கும் முன்னால் அழிச்சேன்னா அப்போ என்ன கன்வே பண்ணுற, நீ வைக்கிற மாதிரி வை, நான் அழிக்கிற மாதிரி அழிக்கிறேன், ஓ நம்பிக்கைன்னு தனி மனித நம்பிக்கைக்காக ஒருத்தன் வந்து வளைகிறான்னா அவன் எப்படிங்க கொள்கைவாதியாக இருப்பான், அவன் கொள்கைவாதியாக இருக்க முடியாது. அதே தானே திரு ஸ்டாலின் ஐயா அவரும் செஞ்சார், அவரும் போய் பசும்பொன்னில் என்ன பண்ணார், இதே மாதிரி திருநீர் வச்சதை வந்து அழிச்சிட்டு வந்தார். வைக்காதீங்கன்னு சொல்லுங்க, நாங்கள் கடவுளை நம்புறோம் இல்லைங்க, திருநீரை நம்புறோம் இல்லைங்க, இதை ஒரு புனித பொருளாக நாங்கள் மதிக்கலன்னு சொல்லு, அப்படி சொல்லிட்டு வந்து நீ நில்லு, அது யோக்கியம், அது தைரியம். நான் சொல்கிறேன்ல, நான் எங்கேயாச்சும் குங்குமம் போட்டு வச்சிருக்கிறேன்னா, உங்களை விட இந்துக்களோடு இன்னும் இணக்கமாக இருக்கக்கூடியவன் வேலூர் இப்ராஹிம், எனக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்துக்களில் பெரும்பாதி மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்து கூட நான் இஸ்லாமியனாக இருந்துதான் அந்த மக்களோடு நெருக்கமாக பழகுகிறேனே தவிர என் அடையாளத்தையோ என் நம்பிக்கையோ எந்த இடத்துலையும் மாறல. ஏன்னா எனக்கு கொள்கை உறுதி இருக்கு, என் மார்க்கம் இஸ்லாம், என் வழிபாட்டு முறை இஸ்லாம், நான் பாரதியின், என் கலாச்சாரம் தான் என்னுடைய பாரத பண்பாடு என்பதை உறுதியா நம்புறேன். நீ அப்படி சொல்லிட்டு போ, நீ திராவிடன் சொல்றல, நாங்க கடவுள் மறுப்புன்னு சொல்றல, நிரூபி. கோல மாதிரி உள்ள போனா வச்சுக்கிறது, வெளியே வந்து அழிக்கிறது, அதை படம் காட்டுறது தேவையாங்க? இதெல்லாம் இந்துக்கள் உணரணுங்க. இந்துக்கள் உணராத வரை இந்த தமிழகத்தை மீட்டெடுக்க முடியாது. இந்துக்களும் உணரணும், இஸ்லாமியர்களும் புரியணும், அதுதான் மாற்றத்திற்கான வழி. இதில் அண்ணாமலை வர போறாரு, பவன் கல்யாண் பேச போறாரு, யோகி ஆதித்யநாத் பேச போறாரு அப்படின்னு ஏகப்பட்டதா இருக்கு. வேற என்னென்ன எதிர்பார்க்கலாம்? முருகர் மாநாடு இந்த அரசியல் களம், அரசியலே முருகரை வைத்து இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி முருகரை வைத்து எப்படி பண்றதுன்னு பார்க்குறோம். ஆனால் அவங்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த முருகர் மாநாடு தாக்கங்கள் எப்படி இருக்கும்? முருக பக்தர்கள் மாநாடு என்பது நிச்சயமாக ஹிந்து நம்பிக்கையை இனிமேல் எவராலும் இழிவுபடுத்த முடியாது, இழிவுபடுத்த யோசித்தாலே பதிலடி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான மக்களை ஒன்றுபடுத்தி கந்தர் சஷ்டி கவசத்தை பாடுவதிலிருந்தும், நாங்கள் ஆன்மீகத்தின் பெயரால் ஒன்றிணைந்திருக்கிறோம், ஆன்மீகத்திற்கு எதிராக யார் குரல் எழுப்பினாலும் அல்லது சிறுபான்மை மக்களை எங்களுக்கு எதிராக திசை திருப்பி பெரும்பான்மை மக்களை சூடேற்றும் வேலையை நீங்கள் செய்தாலும் நாங்கள் அதற்கு பதிலடி தர தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பறைசாற்றுவதற்குத்தான் முருக பக்தர்கள் மாநாடு. அதனால் இதை வந்து நீங்கள் அரசியலாக பார்த்தாலும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், உங்கள் பார்வை அப்படியே தான் இருக்கட்டும். அரசியலாக இருப்பது என்ன தவறா? எங்கள் ஆன்மீகத்தின் ஒரு பகுதி தானேங்க அரசியல். ஒரு மன்னன் எவ்வாறு வேலை செய்ய வேண்டும், எவ்வாறு அவனுடைய பணிகள் இருக்க வேண்டும் என்று ஆன்மீகம் தானே சொல்லித்தருது. மன்னன் அவராக ஒரு லாஜிக்கை ஏற்படுத்திக்கிறாரா? கிடையாதுல்ல. வேதங்கள் என்ன சொல்லுகிறது, ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், ஒரு குடியானவன் எப்படி இருக்கணும், மக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் ஆன்மீகம் தானே சொல்லி தருது. அது மாதிரி ஒரு தேசம் எப்படி இருக்கணும், தமிழ்நாடு எப்படி இருக்கணும், தமிழ்நாடு வளர்ச்சிக்கு எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி ஒன்றுபட முடியும், அதற்கு ஆன்மீகம் தான் பதில் சொல்லும். அது அரசியலையும் சேர்த்து சொல்லும். அரசியலாக அங்கு பேசாவிட்டாலும் அது அரசியலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும். 2026 முருக பக்தர்கள் மாநாடு என்பது ஒரு முனைப்பான முன்னுதாரணமாக இருக்கும். ரொம்ப நன்றி சத்யன், நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயங்கள் பேசுறதுக்காக மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.